students, welcome. So CBSE Maths 10th in Tamil 6th lesson triangle lesson. So this exercise பாத்தீங்கன்னா 6.3 third exercise சரியாமா second problem இது. So first problem வந்து எல்லாமே triangles ரெண்டு கொடுத்துட்டு similar-ஆன்னு கேட்டிருப்பாங்க. So இது வந்து ஒரு different sum applications of similarity அப்படின்னு சொல்லலாம். Okay. See question பாருங்களேன். In the given figure, so figure அவங்களே கொடுத்துட்டாங்க diagram. Okay, நல்லதா புரிச்சு. So and என்னமா கொடுத்திருக்காங்க triangle ODC OBA. so ரெண்டு triangle இருக்கு அப்படிதானே. so மேல உள்ள triangleக்கு பேர் என்னது ODC, கீழ உள்ள triangleக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க OBA. so ரெண்டு triangle கொடுத்தாச்சு. so நடுவுல என்ன சைன் இருக்கு பாருங்க similar. so இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிமிலர்னா அவங்களே சொல்லிட்டாங்க சரியா. மிஸ் வந்து டயக்ராம் கொஞ்சம் மேலே கீழே ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த சைஸு, ஓரளவுக்கு ஓகே. சரி அடுத்தது பாருங்கம்மா, பிஓசி இஸ் 125. ஸோ இதுதான் அந்த ஆங்கிள் 125. ஸோ 125 நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இந்த ஆங்கிளுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க அவங்க பிஓசி சரியா. அடுத்தது இன்னொன்று என்னம்மா கொடுத்துருக்காங்க சிடிஓ. ஸோ வேறு சிடிஓ நடுவில் தான் டியில் தான் ஆங்கிள் போடணும் நம்ம. அப்போ டி சிடிஓனா இந்த இடத்துல. ஸோ இங்கே எவ்வளோ போடணும் 70. ஸோ ஃபைன் டிஓசி. வேர் இஸ் டிஓசி? இது இருக்கு டிஓசி அண்ட் டிசிஓ. ஸோ திஸ் இஸ் டிசிஓ அண்ட் ஓஏபி. ஸோ வேர் இஸ் ஓஏபி? ஓஏபி. ஸோ திஸ் இஸ் ஓஏபி. ஸோ இது இந்த மூணு ஆங்கிளையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் கொஸ்டின் சரியா. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை நான் உனக்கு கிளியர் பண்ணேன் சரியா. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியுமாம்மா, இந்த லீனியர் ஆக்சியம். ஸோ அதாவது லீனியர் பேர், அதாவது ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா அதில் உள்ள ஆங்கிள் வந்து எக்ஸ்கியூஸ் மீ 180 டிகிரி வரும். நம்ம எந்த கிளாஸில் படிச்சிருப்பீங்க, 6th படிச்சிருப்பீங்க. இது எத்தனை ஆங்கிளாக நீ பிரித்தாலும் சரி. இப்போ இதில் 1 2 3 3 ஆங்கிள் இருக்குது. ஒருவேளை இப்படி கோடு இருந்துச்சு அப்படின்னா இங்கே 2 ஆங்கிள் இருக்கும். ஸோ இது 1 இது 2 எதுனாலும் வச்சுப்போம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வி கெட் 180 டிகிரி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சரியா. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டி, ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ், அதாவது 3 ஆங்கிள் இருக்கும் ட்ரையாங்கிளில். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணால் வி கெட் 180 டிகிரி. ஸோ அது எல்லாம் 90 டிகிரி வரும், 180 டிகிரி வரும், குவாட்ரிலேட்டர்னா 360 டிகிரி வரும். பென்டகனாக இருந்தால் 5 சைஸ் 540 டிகிரி. ஸோ அந்த மாதிரி தான் சரியா. ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிமிலர் ப்ராப்பர்ட்டி சரியா, சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றையும் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். எந்த ஆங்கிள் அப்படின்னா டிஓசி. டயக்ராம் நல்லா தெரியுதாம்மா, எஸ்டிஓசி. சாரி இது வந்து டி. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. டிஓசி எங்கே இருக்குது? இதோ இருக்குது டிஓசி சரியா. இப்போ இந்த டிஓசியும் இந்த பிஓசியும் இந்த வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி. அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொன்னோம் இப்போ தான் டிகிரி 180 டிகிரி. அவ்வளோ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஓசி பாசிட்டிவ் போட்டுட்டு யாரை எழுதுவீங்க டிஓசி. ஸோ 180 டிகிரி. ஸோ நம்ம இதை எழுதிட்டோம். எழுதுனா சைடில் என்ன எழுதணும், இந்த ரீசன் எழுதணும். பை லீனியர் பேர் ஆக்சியம் இல்லை லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் எழுதிக்கோ. பட் வி ஹாவ் டு ரைட் த ரீசன் சரியாம்மா. ஓகே. ஸோ பிஓசிக்கு நேராக நம்ம என்ன எழுதலாம் 125. டிஓசியை வந்து அப்படியே வச்சுக்கோ. இங்கே வந்து 180. ஸோ டிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 125. ஸோ வாட் இஸ் தட் 55 டிகிரி சரியா. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எங்கேம்மா இந்த பாருங்க, இந்த டிஓசி வந்து 55 நான் ட்ரையாங்கிளில் எழுதிட்டேன் சரியா. ஸோ சூப்பர், நம்ம வந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. சரி இப்போ இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிளை பார்த்தா ஓகே. ஸோ நம்ம ரெண்டு இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிள் இருக்க 2 ஆங்கிள் நமக்கு தெரியும். அப்போ இன்னும் ஒரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சா செகண்ட் ஆன்சர் வந்துடும் சரியா. அதுக்கு நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணலாம் சரியா, க்ரீன் கலர். யாரை கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னேன்
இந்த ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன? DCO. இதுதான் சரியாம்மா, நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். ஸோ DCO இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். இங்கே தான் நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எத்தனை ஆங்கிள் இருக்குது? இங்கே 1, இது 2, இங்கே 3. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் நம்ம எப்படிமா எழுதலாம்? CDOன்னு எழுதலாம். செகண்ட் ஆங்கிள் எப்படி எழுதியிருக்கோம்? DOC. சரியா? ஓகே, இப்போ தேர்ட் ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி எழுதுவீங்க? DCO. ஸோ இவங்க 3 பேரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க? 180. ஸோ வாட் இஸ் CDO? தட் இஸ் 70 degree. And what is DOC? இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 55 degree. And what is DCO? அதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் 180. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னமா கிடைக்கும் நமக்கு? 125. ஸோ DCOவை இங்கே வச்சுட்டு இந்த 120 வச்சுட்டு minus 125. ஸோ ஆஃப்டர் சப்ராக்ட் சேம் 55 தான் வருது. ஓகே, ஸோ DCO ஆங்கிள் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குமா? இந்த இடத்துல 55 டிகிரி. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணோம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல சைடில் எழுதுகிறோம், சம் ஆஃப் 3 triangles is 180 degree. 80 degree. ஸோ இது சைடில் நீங்கள் ரீசன் எழுக்காம மறக்கக்கூடாது. எல்லோரும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரீசனை வந்து சைடில் எழுதணும். சரியாம்மா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்பர்ட்டி, அந்த லீனியர் பேர் யூஸ் பண்ணிங்க. செகண்ட் வந்து இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா சம் ஆஃப் 3 angles யூஸ் பண்ணிட்டோம். நீ நினைக்கலாம், மிஸ் இந்த 2 லைன்ஸும் இப்படி க்ராஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம இங்கே இருக்க ஆங்கிள் தானே இங்கேயும் இருக்கும். இப்போ இங்கே 55னா நம்ம இங்கேயும் 55 போட்டுக்கலாம்ல. ஸோ இங்கே 125னா இங்கே 125 நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல. அந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படி நீங்கள் கேட்பீங்க, அப்படி தானே? அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணலன்னா ஏபிசி கீழே இருக்க அந்த லைன், இங்கே இருக்க லைன் நம்ம என்ன வச்சுருக்கோம்? சிடி. இவங்க 2 பேருமே parallel லைன்ஸ் இல்லை இன்டர்செக்ட் பண்ணிக்கிறாங்க பிசி ஏசி அப்படின்னு அவங்க எங்கேயுமே கொடுக்கல கொஸ்டினில். அவங்க என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியாம்மா? ஸோ நம்ம கண்ணில் பார்த்ததை வச்சு, டயக்ராமை பார்த்ததை வச்சு இது பேரலாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சம் செய்யக்கூடாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நான் சொல்கிறேன், நல்லா உங்களுக்கு புரியுதா? ஏபிசியும் சியும் சிடின்ற அந்த 2 பேரலல் லைன்ஸ், இது நம்ம பார்க்க பேரலல் லைன்ஸ் தான் தெரியுது. அதனால நம்ம பார்க்குறதுனால தெரியறத வச்சு நம்ம சம் செய்ய முடியாது. சரியா? ஸோ ஏன் செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அதை வந்து பார்க்குறத வச்சு செய்ய முடியாது, அவங்க ப்ராப்பர்ட்டி கொடுத்தா மட்டும்தான் செய்யணும். சரியா? ஓகே, ஸோ இன்னும் நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஆன்சர் இருக்குல்லம்மா, அது செஞ்சிடலாமா? கொஞ்சம் நான் தள்ளி டயக்ராமை வந்து கொஞ்சம் மேலே இருக்கு இல்லையா? ஸோ அது பார்க்குறதுக்கு நமக்கு தெரியல. ஓகே, சரி, இப்போ பாருங்க, இது போதும். திஸ் இஸ் எனஃப். இப்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சிமிலாரிட்டி. இதில் பாருங்கள், இந்த சிமிலாரிட்டியில் நல்லா கவனிங்க. சிமிலாரிட்டின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல், அப்படி தானம்மா? இந்த செகண்ட் ஆங்கிள் இங்கே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இவங்களுக்கு. சி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏக்கு. நீ தாராளமாக இதை எழுதலாம். பிகாஸ் ஆஃப் த சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி, ஓ ஆங்கிள் இஸ் ஓ, டி ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பி, அண்ட் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. ஸோ சி ஆங்கிள் இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க பாருங்க, எங்கே இருக்குது சி ஆங்கிள்? இந்த இருக்குது மேலே. எவ்வளோ? 55 டிகிரி. அதாவது சி ஆங்கிள் நம்ம சின்னு சொல்லக்கூடாது, டிசிஓ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆங்கிளை நம்ம என்ன சொல்லணும்? OAB. எதனாலமா இது ஈக்குவல்? பிகாஸ் த 2 triangles ஆர் சிமிலர். ஸோ இந்த ரீசனை நம்ம அழகாக எனக்குள்ள ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். ஸோ 55 டிகிரி. ஸோ திஸ் இஸ் OAB இஸ் 55 டிகிரி. ஸோ 2 ஆன்சர் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு? 55 தான் கிடச்சிருக்கு. சரியா? ஸோ அவ்வளோதாம்மா சம்மு. மொத்தம் அவங்க 3 ஆங்கிள் கேட்டிருந்தாங்க, நம்ம 3 ஆங்கிளுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீனியர் பேரு, செகண்ட் வந்து இதுதான் தேர்ட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ 3 ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ
ஸோ இந்த சம்மெல்லாம் எக்ஸாமில் வந்தால் நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. சரியா? நீங்கள் எல்லாருமே என்ன செய்வீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சம்ஸ் வந்துச்சு, டயக்ராம் சம்ஸ் வந்துச்சுனாலே அட்டன் பண்ண மாட்டீங்க. பட் இதை அட்டன் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சைடில் வந்து அந்த ரீசனை மட்டும் கரெக்டாக எழுதிடு. முதல்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்கள் புக்குக்கு பின்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் சொல்லியிருக்காங்கல்லம்மா. ஸோ அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எப்பயாச்சும் ஒரு இடத்துல மேக்ஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா? ஸோ அதனால் எல்லா ப்ராப்பர்ட்டியும் நல்லா ஞாபகமாக வச்சு செஞ்சிட்டிங்கன்னா இதில் ஃபுல் மார்க் வாங்கிடணும். சரியா? ஸோ ஒரு வீடியோ 2 தடவை பார்த்துட்டு நீங்களாக ஒரு வாட்டி இந்த ப்ராப்ளத்தை செஞ்சுப்பேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸோ மச்.